ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் கோட் படத்துக்காக இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துக்கு ஓகே சொன்னதுக்கான ரீசன் பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது 2 விஷயத்துக்காக தான் கோட் படத்துக்கு ஓகே சொன்னேன். ஒன்னு வெங்கட் பிரபு சொன்ன கதை, இன்னொன்னு நீங்க தளபதி பிரபுதேவா 3 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அதை கேட்ட உடனே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயுமே நடக்காது. சோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓகே சொன்னேன். சோ இதுக்கு வெங்கட் பிரபு அவர்களுக்கும் ஏஜிஎஸ்க்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணி 3 பேரையுமே ஒன்னா இணைச்சாங்க. அது இப்போ சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. என்ன பண்ணிருக்கோன்றத நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் பிரசாந்த் அவர்களுக்கு திரும்பவும் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான டைம் அமையுது. ஏன்னா ரீசெண்டா அவருக்கு ரிலீஸ் ஆன அந்தகன் படம் மிகப்பெரிய வசூல் பண்ணலனாலும் படத்துக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அண்ட் படமும் எடுத்த பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சது. ஸோ இவ்வளோ டிலேவுக்கு அப்புறம் அந்த படம் இந்த மாதிரி பண்ணதே பெரிய விஷயம். இப்போ கோட்ல அவருக்கு ஒரு சாலிடான ரோல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவரே பிக்கப் பண்ணிப்பாரு. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இனிமேல் 4 படம் பண்ண போறாராம். அண்ட் கோட் படத்துக்கு அடுத்து வரப்போற படத்துல சுத்தமா வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஸ்லிம்மா பழைய பிரசாந்தா வரப்போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் கோட் ஸ்டார்டிங்லேயே இதுதான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்னு. பட் சடனா எதிர்பார்க்காம கோட் பட வாய்ப்பு கிடைச்சதால உடனே வெயிட் லாஸ் பண்ண முடியல போல. பட் ஓகே, கோட்டுக்கு அப்புறம் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் தமிழ் சினிமாவுக்கும் இப்போதைக்கு இன்னும் ஹீரோக்கள் தேவைப்படுது. தளபதி வேற அரசியலுக்கு போறாரு. அண்ட் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காராம். ஸோ நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணா சீக்கிரமே பழைய மாதிரி வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா கோட் படத்துல இருந்து காஸ்ட் அண்ட் க்ரூ இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நிறைய பேரோட இன்டர்வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.